சீசன் 9, அதாவது விஜய் சேதுபதி சார் வந்து கண்டஸ்டன்ஸை விட அவர் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. இந்த திரும்ப திரும்ப இந்த பார்வதி மேல பார்வதினாலே எல்லாரும் வந்து டாக்ஸிக் ஆயிட்டாங்க. ஒரு டார்ச்சர் அப்படிங்கிறது போயிட்டு இருக்குது இந்த வாரத்துல. குறிப்பா அந்த யாரு இந்த வாட்டர் மெலானுக்கும் பார்வதிக்கும் என்ன ஒரு டீலிங் போயிட்டு இருக்குதுன்னா, இந்த பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அந்த கதையில் தான் போயிட்டு இருக்கு. என்னன்னா நீங்க பாருங்க, 2 பேர்ல யார் எலிமினேஷன் ஆகி போனாலும் உன் ஃபேன்ஸை நான் தூக்கிடுறேன், என் ஃபேன்ஸை நீ தூக்கிடு, நம்ம வந்து இந்த மாதிரி ஓட்டுல நம்ம வாங்கி ஜெயிச்சிடலாம். இப்படி ஒரு அரசியல் வந்து 2 பேரும் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் வந்து இவருக்கே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு வாட்டர் மெலான்னு. இதை தாண்டி இந்த வாரம் நான் ரொம்ப லைக் பண்ற விஷயம், இந்த கானா வினோத்துக்கும் நம்ம வாட்டர் மெலானுக்கும் நடக்கக்கூடிய அந்த மெய்யழகன் கான்செப்ட். ஒண்ணுல ஒரு டைரக்ஷன் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. வா வியானா இங்க வாமா, இதுதான் வந்து இவர் தான் ஹீரோ, நீ தான் வந்து இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்கும்போது அப்படியே அந்த ஃப்ளோலயே கானா வினோத் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஏய் மேல கீழே கை வச்சிடாத, யூடிசிங்ல உள்ள போயிடுவேன் அப்படின்றாரு. இதெல்லாம் வந்து ரொம்பவே ஜாலியா இருக்குது. கானா வினோத் எனக்கு தெரிஞ்ச ஒரு 105வது நாள் வரைக்கும் வருவாருன்னு நம்பிக்கிறேன். டைட்டில் அடிப்பாரான்னு தெரியல, 105வது நாள் வரலாம் கண்டிப்பா வருவாரு. அவர் இருக்கிறது ரொம்ப ஃபன்னா என்டர்டைன்மெண்டா இருக்குதுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதான் பிரவீன் காந்தி சாரை வந்து அவரு ஒரு கட்டத்துல ஓடி போயிட்டாரு. ஏன்னா இதுக்கு மேல இந்த இடத்துல நம்ம இருந்தோம்னா விஜய் பார்வதிக்கும் நமக்கும் ஒரு சண்டை வந்துடும், நம்ம இதுக்கு மேல முடியாது. ஏன்னா டாமினேஷன். ஏன்னா உங்களுக்கு வந்து நீ ஒரு மீனவ பொண்ணு சுபி அகோரி கலையரசன் நீ எல்லாம் வந்து டக்குன்னு சும்மா வந்துருவேன். நான் இத்தனை வருஷமா ஒரு ஃபேமை வச்சுக்கிட்டு மிர்ச்சிகமியும் அதே தான். இவங்க 2 பேருமே மீடியா பர்சன்ஸ்ன்றதுனால போட்டு அவங்களோட டாமினேஷனை எந்த இடத்துல ஜான் என்னன்னா ரைட்ல போடு இல்ல லெஃப்ட்ல போடு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. எல்லா சண்டையிலயும் இவங்களே வாலண்டரியா உள்ள போய் நின்னு இன்னைக்கு விஜய் பார்வதினாலே வந்து எல்லாருக்கும் டாக்ஸிக்கா ஆகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க கொஞ்சம் வேற வழி இல்லை. ஆனா ஒரிஜினல் எனக்கு ஒரு விஜய் பார்வதிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம்னா ஒரிஜினாலிட்டி. ஐ எம் போல்டு, அதுதான் விஜய் பாரு, அவ்வளவுதான். நீ எனக்கு நல்லன்ற பட்டெல்லாம் எனக்கு தேவை, நான் என்னோட கேம் விளையாடிட்டு போறேன்னு விளையாடுறாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சது அவங்க கிட்ட. வாட்டர்மெலன் சார் வந்து கமருதீனோட பாத்தீங்கன்னா ஒரு இதுல உருண்டை சுற்றி விட்டுருவாங்க. இல்ல கமருதீன் எல்லாருமே கம்ப்ளைண்ட், விஜய் சேதுபதி சார் கூட அவர் மேல கம்ப்ளைண்ட் இருக்கு. எல்லாரையும் வார்த்தை விட்டுடுறாரு, அவசரப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. ஆனா வாட்டர் மெலான் கிட்ட அவர் பொழக்கிறதுல வந்து நியாயம்தான். ஆனா அவர் அந்த வார்த்தையை ஒரு தனி மனித அந்த தாக்குதல் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்து இருக்கலாம். அது மட்டும் தான் எனக்கு வந்து ஒரு தவறா தெரியுது. மற்றபடி வாட்டர் மெலான் பார்த்தோம்னா இப்போ வாட்டர் மெலான் இல்லாமலும் இந்த பிக் பாஸ் போர் அடிக்கும். வாட்டர் மெலான் இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் இம்சை தான், இல்லைனாலும் நம்மளுக்கு வந்து போர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த நல்லா பண்ணிட்டு இருக்கிறாரு வாட்டர் மெலான். வாட்டர் மெலானுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாயிட்டாங்கன்னா பாத்துக்கங்களேன். தமிழ்நாட்டுல ஓட்டு வந்து ஒருவேளை இவரே வெளியே ப்ரொமோஷன் கொடுத்து எல்லாரும் ஓட்டு போட வைக்கிறாரா, நல்லா ஓட்டு நல்லா பணமரத்து சின்னத்துல ஓட்டை குத்துங்கடா அப்படிங்கிற மாதிரி குத்துறாங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. வாட்டர் மெலானுக்கு ஓட்டா விழுந்துட்டு இருக்குது. ஒருவேளை டைட்டில் அடிச்சிருவாரோ, அதான் எல்லாரும் சொல்றதுதான். நான் டாக்டர் திவாகரை வந்து நான் மதிக்கிறேன், ஆனா ஆக்டர் திவாகரை நான் வந்து ஓகே ஒரு காமெடி அந்த சந்தானம் படத்துல ட்ரெயின்ல ஒரு 3 பேர் காமெடி பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரிதான் இருக்குது இவர் பண்றது. இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க கனிமொழியை வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கணும் அப்படின்னா உப்பு போடுற கான்செப்ட் வந்து அவங்க எடுத்துக்கலாம். ஆனா விஜய் சேர்ந்து இந்த வாரம் கேட்பா நினைச்சோம், இன்னைக்கு வரைக்கும் கேட்கல. ஏன் அப்படி கேட்டா அவங்க சேர்ந்து கரெக்டுங்கிற மாதிரி போச்சு. அதே மாதிரி விஜய் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான கெட்ட வார்த்தை பேசுறாப்புல, லவ் கண்டென்ட் சொல்லி இறங்குறாங்க. ஸோ அந்த மாதிரி எஃப்ஜேயை ரோஸ்ட் பண்ணல. வழக்கம் போல கமர்தீனையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த உருண்டைன்னு சொன்னது வந்து ரோஸ்ட் பண்ணிருக்கணும், அதையுமே விஜய் சேதுபதி பண்ணல. இப்ப கமர்தீனால வாயை விட்டுட்டு தான் வட்டி ரோஸ்ட் பண்ற மாதிரி கத்தி கொடுத்துருக்காங்க சார் டாஸ்க்ல. இல்ல இப்போ விஜய் சேதுபதி சார் வந்து யார டார்கெட் பண்ண போறாரு இந்த வாரம் அப்படின்னு தெரியல. ஆனா எல்லாருமே வந்து நோஸ் கட் பண்ற மாதிரி பண்ணிடுறாருங்க. அது நம்ம ஓப்பனா சொல்லணும். நீ யாரா வேணா இரு, நான் நோஸ் கட் பண்ணுவேன். ஆனா அதுதான் பிரவீன் காந்தியும் ஒரு குற்றச்சாட்டா வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரையும் வந்து வச்சு செய்யணும் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா டே ஆக 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 இவங்களுடைய அந்த ஒரிஜினாலிட்டி வெளியே வந்து எல்லாரோட டாக்ஸிக் அந்த குட் பேட் அக்லி. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ்னு வச்சதோட குட் பேட் அக்லினே வச்சுக்கலாம். குட்டும் வருது, பேடும் வருது, அந்த அக்லியும் வெளியே வந்துருது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது விஜய் சேதுபதி சார் இன்னும் போட்டு பொழந்துருவாரு. ஆனா கனி அவங்க வந்து ஒரு மெச்சூர்டா ஹேண்டில் பண்றாங்க. ஸோ அவங்க கிட்ட இதெல்லாம் இப்போ சபரி மற்றவங்க எல்லாம் பார்த்தோம்னா டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாங்க. கமருதீன் ப்ரோலாம் வந்து டக்கு டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுறாங்க. ஆனா அவங்க ஓரளவுக்கு நல்லா ஹேண்டில் பண்றாங்க. ஆனா விஜய் சேதுபதி சார் லாக் பண்றதுல தான் இருக்குது இந்த வாரம். யாரை லாக் பண்ண போறாருன்னு வந்து நமக்கு வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். கத்தி குத்து கந்தசாமி, இந்த கத்தி குத்து இந்த கான்செப்ட்ல கமருதீன் அவர் போனதுக்கு அப்புறம் போட்டு பொலன்னு வந்து அவரை பொழந்துருக்குறாங்க. அதை எப்படி சொல்லணும்னா, இதை
அந்த அதாவது முகத்துக்கு நேரம் குத்துங்கன்னா நம்ம என்ன இதுவா பண்ணிட்டு இருக்கோம். இப்ப டபிள்யூடபிள்யூலே வந்து பார்த்தோம்னா ட்ரிபிள் ஹெச் சுத்தி அடிக்கிறாரு முகத்துலலாம் அடிக்க மாட்டாங்க, வேற வேற இடத்துல தான். இப்ப நான் வந்து இப்படி அடி, முன்னாடி அடி, பின்னாடி அடின்னா ரூல்ஸ் என்னவோ அதை தான் ஃபாலோ பண்ண முடியும். பிக் பாஸோட ரூல்ஸை தாண்டி நம்ம அதை வந்து போனோம் அப்படின்னா அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிடும். இவர் வந்து என்ன முன்னாடி இது பண்ணுங்க, என்ன குத்துங்க, முதுகுல குத்தாதீங்க அப்படி இப்படின்னு வந்து சொன்னா இது ஏற்புடையதாவே இருக்காது அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்ல முடியும். ஓகே. இந்த இருமுகம் கான்செப்ட், பார்வதி வந்து எல்லாம் அவங்க ஒரு யாரெல்லாம் சொன்னாங்களோ ஓட்டு வாங்கினாங்களோ அகோரி கலையரசன் எல்லாம் வந்து டென்ஷன் ஆகிடும், ஒரு மாதிரி இதுவாயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு முகத்துல விளையாடுறது யாருன்னு பார்த்தா என் தலைவன் வாட்டர் மெலானும் நம்ம கானா வினோத் தான். ஏன்னா வந்த முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்க தான் ஒரே முகம் தான், அவங்க கிட்ட இருக்கிற அந்த நேச்சுராலிட்டி. ஆனா அகோரி கலையரசன் டேஞ்சருங்க, நீங்க வேணா நல்லா பாருங்க. அகோரி கலையரசனுக்கு வந்து இருமுகம்லாம் கிடையாது, மவனை 10 முகம் இருக்குது அந்த ஆளுக்கு. என்னைக்கு வந்து வந்து நான் கடவுள் ஆரியா மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணி எல்லாரையும் போட்டு பொழந்துட்டு போறாரு. அது இன்னொன்னு மேட்டர் கேளுங்க, அந்த யோகா டீச்சர் வேற சொல்லிட்டு போகும்போது சொன்னாங்க, டேய் நான் உன் கண்ணில் நான் அதை பாக்குறேன் அப்படின்னு. அப்ப எல்லாம் கேர்ஃபுல்லா இருக்கணும், இன்னொரு முகம் இருக்கு, அது என்ன பண்ண போகுது அப்படின்னு தெரியல. பட் மற்றவங்களாம் வந்து பார்வதி வந்து பார்த்தோம்னா எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இருக்கிறது இவ்வளவுதான், இந்த இருமுகம் அவ்வளவுதான் மொத்தமே. ஆனா போல்ட் அப்படிங்கிறது எவிக்ஷன் வரும்போது கொஞ்சம் அமைதி ஆயிடுறாங்க. ஆனா அப்பப்போ அவங்களுடைய முகம் ஒரிஜினாலிட்டி வந்துருது, எல்லா இடத்துலயும் போயிட்டு டாக்ஸிக்கா வந்து எல்லாரும் டென்ஷன் ஏத்துறது. வனிதாவோட லைட் வெர்ஷனா வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க, அது எல்லாருக்குமே கடுப்பாகுது. என்ன கேட்டா வினோத் வாட்டர் மெலன் தான் வந்து பக்காவா இருக்கிறாங்க, ஒரே முகம், இதுக்கு மேல எங்களுக்கு கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவங்க கடைசி வரல வருவாங்க. ரம்யா ஜோ பாத்தீங்கன்னா அமைதியா இருந்த மாதிரி தெரிஞ்சு, ஆனா இப்போ வந்து பயங்கரமா சில கத்துதெல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. என்ன அவங்க பிளான் பண்ணிருக்காங்க? இல்ல ரம்யா ஜோ ஆளாளுக்கு வந்து பிக் பாஸ்ல மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு கதை வச்சுக்கிறாங்க, தன்னோட சோக கதை அப்படிங்கிற மாதிரி. ஆனா எல்லாருமே அதை வந்து சொல்றாங்க. இப்ப ரம்யா ஜோ கூட எல்லாமே சொன்னாங்க, ஓகே. பட் ஒரு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது வந்து அப்படி கத்துறது எதனால அப்படி கத்துறாங்கன்னு தெரியல. எல்லாருமே வந்து என்னன்னா கத்தனா ஏதாவது ஒண்ணு நடக்கும், மேஜிக்கு, நமக்கு எல்லாம் சிம்பத்தி வரும் அப்படிங்கிற மாதிரி பண்றாங்களா. ஆனா அப்படி சொல்லி அது ஒரு விஷயமாச்சு, எல்லாரும் இந்த மாதிரி வந்து நான் சிம்பத்திக்காக பண்ணல அப்படின்லாம் சொல்லி அழுதாங்க. அவங்க கதை நியாயமான கதை, அதுல நான் சொல்லல. ஆனா சும்மாவே விக்கல் விக்ரம்ஸ் எடுத்துக்கோங்களேன், எதுவுமே வந்து பண்றது கிடையாது, கத்துறது எதுவும் இல்லை, நான் பாட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் விளையாடிட்டு இருக்காரு. பிரவீன் ராஜும் வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கிறாரு. வாட்டர் மெலான் வினோத் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அவங்க பாட்டு வந்து கத்திட்டு என்னதான் ஜாலியா பண்ணாலும் திரும்ப இது பண்ணிடுறாங்க. இப்ப ரம்யா ஜோக்கு வந்து என்ன பிரச்சனைனா, இப்படியே கத்திட்டு இருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என்ன வெளியே அமைச்சிருங்க பிக் பாஸ் அப்படின்னு அவங்களே சொல்றாங்க. ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லிட்டாங்க, என்ன நான் வெளியே போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு அடுத்து கூடிய விரைவில் அவங்க எலிமினேஷன் நடக்கும். சொன்னீங்க சாப்பாடு செல்லுங்க பயங்கரமா சவுண்ட் விட்டாரு. அதாவது விக்கல் விக்ரம்ஸ் என்ன பண்றாருன்னா, எனக்கும் உணர்ச்சிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து அந்த இடத்துல காட்டிட்டு இருக்கிறாரு, வேற ஒண்ணும் இல்ல. என்னடா நான் எவ்வளவு பெரிய பர்ஃபார்மர் இன்ஸ்டாகிராம்ல, நீங்க எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க, நான் பண்ணக்கூடாதா அப்படிங்கிற மாதிரிதான் விக்கல் விக்ரம்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். பரவாயில்ல, இப்பயாவது வந்து விக்கல் விக்ரம்ஸ் வந்து டே 100ல வந்து கத்தாம இப்பயாவது கொஞ்சம் வந்து பேசினாரு அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு பண்ணது தப்பா சரியாங்கிறத விட அவரும் வந்து ஒரு மனுஷன் தானே, எவ்வளவுதான் வந்து இப்ப எல்லாரும் வந்து காட்டிடுறாங்க அந்த கோவத்தை. ஆனா விக்கல் விக்ரம்ஸ்க்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு இடத்துல தாங்கக்கூடியது. ஏன்னா பல கண்ட்ரில போயிட்டு பல விஷயம் வந்து இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா தமிழ்நாடு லெவல்ல தான் இவங்க எல்லாம் ஒரு பர்ஃபார்மன்ஸ். மிர்ச்சி கேமி கூட பார்த்தோம்னா பேஸ்கெட் பால் பிளேயர் அப்படி இப்படின்னு போயிருக்காங்க. விக்கல் விக்ரம் வந்து பல நாடுகளுக்கு எல்லாம் போயிருக்காரு, நிறைய இது இருக்கும். ஆனா இப்பதான் வந்து அவர் ஃபார்முக்கு வராரு. எனக்கு தெரிஞ்சு டே 40 டே 50ல தான் விக்கல் விக்ரம்ஸ்க்கு பிரச்சனையே ஆரம்பம். ஒண்ணு உள்ள இருக்கிறதா வெளியே போறதா, அதான் டே 40-50 சொல்லிட்டேனே. அப்போ அவரோட சுயரூபம் தெரிஞ்சுட்டு ஒண்ணு உள்ள இருப்பாரு, இல்ல வெளியே அவரே இல்லை நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து எவிக்ஷன் வந்து நடக்க வாய்ப்பு இருக்கு. அது வெயிட் பண்ணி, அதான் வாட்டர் மெலானு டைட்டில்ல வந்து பொறிச்சிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாட்டர் மெலானுக்கு பேரை அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மனுஷனோட பர்ஃபார்மன்ஸ். யார் வந்து ஹைடிங்லயே இருக்காங்க இதுல பாயறதுக்கு ரெடியா இருக்கிறது யாருன்னா தலைவன் அகோரி கலையரசன் தான், தலைவன் தான் பாய்வான். ஆனா இந்த பிரவீன்ராஜ் இவங்கெல்லாம், பிரவீன்ராஜ் வந்து நான் டே 1ல பார்த்துட்டு பிரவீன்ராஜ் வேற லெவல்ல மிரட்டுவார்ப்பா அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் பார்த்தா அவரும் சுபிக்ஷா அந்த வியானா இவங்கள மாதிரியே வந்து சைலண்டா போயிட்டு இருக்காரு. அப்சரா சிஜேக்கெல்லாம் இவங்க வந்து காம்படிஷன் போல, யாரு வந்து அமைதியா இருக்கிறாங்க, அப்படியே அமைதியா. இப்படி இருந்தீங்கன்னா வேலைக்கே ஆகாது. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் கூடிய சீக்கிரம் வந்து என்ன பண்ணணும்னா, இன்னும் ஒரு 4 பேரை வந்து உள்ள ஃப்ரெஷ்ஷா வந்து புது கண்டஸ்டன்ஸ் உள்ள வரணும்ன்ற லெவலுக்கு ஆயிடுமோ, மக்களுக்கு திகட்டுமோ. ஏன்னா எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, அகோரி கலையரசன் தான் இப்ப அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஒரு
ஒரு விபூதிலாம் வந்து நீங்க வச்சிட்டீங்கன்னா அங்க தலைவன் உடம்பு ஃபுல்லா பூசிட்டு வந்து உள்ள நின்று ஒரு மாதிரி ஜெய் போலேநாத் அகம் பிரம்மாஸ்மி அப்படின்றவா போல. அந்த மாதிரி ஒரு அதுக்கு தான் நான் வெயிட்டிங். ஆக்சுவலா அகோரி கலையரசனோட பர்ஃபார்மன்ஸுக்கு தான் நான் வெயிட்டிங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா டே ஒன்ல பண்ண மாதிரி வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. முடியலன்னு நினைக்கிறேன். ஸ்டஃப் இல்லையா எனக்கு என்னன்னு தெரியல. இல்ல ரொம்ப அமைதியா சீக்கிரம் எதனா டாக்ஸிக் பண்ணி சீக்கிரம் வெளியே அமிச்சிட போறாங்கன்னு பயப்படுறாங்களா எனக்கு தெரியல. பிரவீன் காந்தி இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கிறாங்க. வியானாலாம் வந்து கொஞ்சம் இன்னமும் வந்து அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் மோட்ல தான் இருக்கிறாங்க. அந்த ஹாசினி அந்த ஜெனிலியா மாதிரி இன்னும் ஜெனிலியா உள்ள இருந்து வெளியே வரல. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அகோரி கலையரசன் தான் வந்து நான் வெயிட்டிங். அவருக்கு ஒருத்தருக்கு தான் வெயிட்டிங்.